உலகளாவே தமிழஞ்சங்களுக்கு இனியானாக்கா வெயில் தாழ முடியல. குளிர்னா குளிர் தாழ முடியல, வெயில் வந்தால் வெயில் தாழ முடியல. குளிர்லாம் நான் தாழுவேன், சும்மா நீங்கள் பஜனை பண்ணாதீங்க. நான் 4 டிஷர்ட் போட்டுக்குவேன், 2 கோட்டு போட்டுக்குவேன். அதை பற்றி உங்களுக்கு என்ன? சரி, நீ என்ன வீடியோ? ஏதோ சமைக்கணும்னு அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன், அவ்வளோதான் தெரியும் எனக்கு. நீங்கள் மட்டும் சமைக்கல, ஒரு ஊரே சமைக்குது. ஊரேவா? என்ன பொங்கல் வைக்க போகிறோமா? பாட்லக்னா தெரியுமா? ஆமாம், எல்லாம் இப்போ நாங்கள் காலேஜில் பண்ணுவோம். எல்லாம் இன்னைக்கு வீட்டில் செஞ்சு நிறைய எடுத்துன்னு வாங்க சொல்லி எல்லாம் எடுத்துன்னு வந்துட்டு எல்லாம் அப்படியே ரவுண்டாக உட்காந்து. நீ மட்டும் சுக்குபாயில் நான் மட்டும் எனக்கு மாத்திரம் எக்ஸாமிஷன் என்னன்னா சுக்குபாயிலேருந்து கோட்டர் பிரியாணி. கோட்டர் பிரியாணியா? அதுக்கு ஆஃப் பிரியாணி ஃபுல் பிரியாணின்னு இருக்குல்ல, அதான் ஒரு கோட்டர் ஒரு பிரியாணி. சரி, நம்ம பாட்லக் நடத்துகிறோம்னா யாரெல்லாம் செய்வா? நாங்க கரண், தோரா, அபி, மஹி, நிதிஷ். இங்க வரவங்க பேரெல்லாம் சொல்லுங்க. என்ன செய்ய போறீங்க? மீன் குழம்பு, முட்டை குழம்பு, சாதம். சைட் டிஷ் தான் என்னன்னு தெரியல, யாராவது தருவாங்களா? பயங்கர கேடிடாது. மீன் குழம்பு அப்படியே மீன் குழம்பு அதுக்கு பிடிக்கும். முட்டை குழம்பு எனக்கு வேற வழி இல்லை, கார குழம்பு செய்ய முடியாது. முட்டை குழம்பு இது 2 இல்லை, கவலைப்பட. மற்றவங்களும் வெஜ்ஜில் செய்கிறாங்க. அதுதான் நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் 2 பேரும் பண்ணுங்க. நீங்கள் 2 பேரும் பார்ட்னர்ஸ். மையும் தினேஷும் ஒரு டீம். உப்பு தேவையான அளவு, அந்த தேவையான அளவு என்னன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. போடும். அப்புறம் கோகுல் அவங்க அம்மா வச்ச சோறுல தண்ணி ஊற்றி இதுதான் இப்போ சூப்பர், இதுதான் எழுத்து ஒரு 4 வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு தரப்போறான். மீன்வாயில் காலங்காத்தால 8 மணிக்கெல்லாம் எழுந்து நான் இவ்வளோ சுறுசுறுப்பாக என் வீடியோ கூட நான் வீடியோ எடுத்ததில்லை, ஆனால் பாலாஜிக்காக எடுத்திருக்கேன். அப்புறம் நிதிஷ் செய்கிறான். நிதிஷ் என்ன செய்வான்? அவன் மீன் நல்லா செய்வாங்களடா அவங்க. மேட்ரு என்னன்னா, யார் என்ன செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அங்கே வந்து ஒன்றா பார்த்து நீங்களாம் கண்டுபிடிச்சி யார் சூப்பராக செஞ்சுருக்கீங்கன்னு வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓஹோ, துவாரா செஞ்சு முடிச்சிட்டான். துவாரா நல்லா செய்வானே. அபி அது காம்படிஷன்லயே கிடையாது. அவன் ஒருவேளை பிரெட்ல ஏதாவது ஜாம் தடவி வச்சிருவான்னு நினைக்கிறேன். கரண், மரிஸ்கா, ஹரி 3 பேரும் ஒரு டீம். ஹரி வீடியோ எடுக்கிறாரு. ஆமாம், வந்து மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ்லாம் செய்யலாம். டைம் இல்லை. எல்லாரையும் பறக்கிங்க, நீ தான் செய்யற. நான் ஏன் செய்யணும்? நான் கேமராமேன், நான் தான் உங்களெல்லாம் ஆர்கனைசர். நான் சரி, இதுல சிறந்த இதுக்கு பரிசு உண்டா? லெட்ஸ் ப்ராப் தானே போறோம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. என்ன தேவையோ அதை எடுத்துக்கலாம். நீ ஒரு புதுசா பாட்டில்லாம் இறக்கி இருக்கிறா, பொம்மைலாம் இறக்கி இருக்கா. அவங்களாம் என்னென்ன பண்றாங்க தெரியும், உங்களுக்கு தெரியும். சூப்பரா செய்யறாங்க. அப்ப கண்டிப்பா இன்னைக்கு பாய்ஸோட திறமைய பாப்ப நீ. அப்ப பரிசு நிச்சயம் இல்லை. ஆமா, இவ்வளவு நாளா நான் பண்ணி பார்த்திருக்கேன், மெயின் ஹரி பண்ணி பார்த்திருக்கேன், அப்பா பண்ணி பார்த்திருக்கேன். அவ்வளவுதானே, இன்னைக்கு எல்லாரும் பண்ணியும் பாப்பீங்க. எல்லாம் பண்ணி பாத்திருக்கியா? சோறுலாம் ஒரு டிஷ்னு அதிகம் செஞ்சுருங்க. சோறுலாம் வேற மீன் குழம்பு வாயில ஊத்திட்டியா? அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அவங்க அம்மாவுக்கு செஞ்சுருவானுங்கல்ல நோவாம. ஸோ மக்களே, ஒரு சூப்பரான வீடியோ தான் பிளான் பண்ணியிருக்கான். ஸோ மற்றவங்க என்ன பண்ணுறாங்களோ தெரில, ஆனால் நான் வந்து இதை லைட்டாக எடுத்துக்கக்கூடாது, சூப்பராக பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இருக்கேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வெஜ் மோமோஸ் பண்ண போகிறேன். ஒரு வெல்கம் ட்ரிங்க்கு, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு குடிப்பாங்களே அதுக்கு ஒரு ட்ரிங்க்கு. ஸோ நான் மட்டும் தான் 3 டிஷ்ஷு பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகே, பாலாஜிக்கு ஒரு வேலையே இல்லை. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, எல்லோரும் என்ன தான் வந்து பயங்கரமாக மெயின் கோர்ஸ்லாம் பண்ணாலும் நமக்கு வந்து கடைசியில் அந்த ஸ்வீட் இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். அதனால் நான் வந்து கொக்கோ அண்ட் எங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பால்கோவா பண்ணி செய்ய போகிறேன். இன்னைக்கு இந்த விருந்தில் நாங்கள் வந்துட்டு மஷ்ரூம் பிரியாணியும் பனானா பிரெட்டும் செய்ய போகிறோம். தெரியல. சரிங்க, நீங்கள் தெரியலையா? சொல்லுடா. சரி, வந்து ஏதோ பாஸ்தா பண்ணுறேன் நான், லெமன் பாஸ்தா. சரி, அப்படியே காலைல கையில் வந்து ப்ரான் மட்டும் எப்படி செய்யுதுன்னு சொல்லி நானும் செஞ்சிடறேன் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கேன். ஒரு
சின்ன கடாய் எடுத்துக்கோங்க, அதில் பாதி எடுத்து கொஞ்சம் ஊற்றிட்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டா முட்டை குழம்பு ரெடி. முட்டை குழம்பு ரெடி. அப்படி என்ன செய்யணும்? இதுதான் நியாயமா இருக்குது. கார குழம்புல முட்டையை ஊற்றினா முட்டை குழம்பு, கார குழம்புல மீனை போட்டா மீன் குழம்பு, கார குழம்புல இறாவை போட்டா இறா குழம்பு. ஸோ பால்கோவா வாங்கிட்டேன். ஆக்சுவலாக மில்க் இருந்தால் போதும், நான் மில்க் ஷேக்கே வாங்கியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பவுலில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து டைல்யூட் பண்ணலாம். ஏன்னா இது கொஞ்சம் அந்த தண்ணி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் அந்த பன்னில் வந்து நம்ம இதை நல்லா பண்ண முடியும். இருக்கிறதே கஷ்டம் ஏன் டிஷ் தான் நினைக்கிறேன். ஆனால் இவனுங்கெல்லாம் என்னை விட சோம்பேறிங்க. எஸ்பெஷலி எனக்கு யார் மேலே நம்பிக்கை இல்லையோ இருக்கோ கோகுல் மேலே பயங்கரமாக இருக்கு. அவன் என் மானத்தை காப்பாற்றுவான்னு எனக்கு தெரியும். ஸோ கைஸ், ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ரெடி ஆகிடலாம். கைஸ், நம்ம இப்போ மோமோஸ்க்கு வந்து மாவு ரெடி பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே ஐடியலாக இருக்கணுமா. ஸோ அது வந்து ஐடியலாக இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து அதுக்குள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்ஸை வந்து ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் கொதி விட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம், டேஸ்ட் பண்ணலாம். அப்படி நீங்க பண்ணுங்க. இருப்பா, இவ்வளோ நேரம் நிஜமாவே மஷ்ரூம் சூப்பராக இருக்கு. ஆர்கனைசிங் ஸ்கில்ஸ் கொஞ்சம் சரியில்லை டாட்ஸ் லைஃப் டீம்லேருந்து. எஸ்பெஷலி அந்த தேவின்னு இருக்காங்கல்ல, அவங்க கற்றுக்கணும். இன்னும் கொஞ்சம் பிகினராகவே இருக்காங்க. பாருங்க, ஃபுல்லாக நான் தான் செய்கிறேன். வேர்த்துக்கு பயங்கரமா. ஏன்னா இன்னைக்கு வந்து இது இல்லை, உமன்ஸ் டே இல்லை, அதனால செய்ய விடாமல் நானே செய்கிறேன். கமெண்ட்ல வந்து கழுவி ஊற்றுக்கலாம். உமன்ஸ் டே எல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் தலையால் தண்ணி பிடிங்க, அப்போ கூட என்ன டேஸ்ட் தண்ணி அதுதான் வரும். எல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. இந்த ரசமும் ஒன்று வைப்பாங்க. எங்கள் அம்மாவையும் இந்த அம்மாவையும் அடிச்சுக்க முடியாது, வாயில் வைக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த பன்னில் வந்து நம்ம கட் பண்ணி நடுவில் போட்டு மேலே கொஞ்சம் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சிட வேண்டியது தான். லைஃப் சிம்பிளாக இருக்கணும். இதை நான் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் கொக்கோக்கு இது ரொம்ப பிடிக்கும். கைஸ், நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்மளோட மெயின் டாஸ்கே இருக்குது. நான் போயிட்டு மாவெல்லாம் ஷேப் உருட்டி ரெடி பண்ணுறேன். நீங்கள் அதுக்குள்ளே நம்ம நண்பர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது. நீங்கள் போய் அதை பார்த்துட்டு வாங்க. ஓகே, ஒருவேளை நல்லா இருக்குமோ? ரைஸ் பையன் சூப்பராக வந்துட்டு இருக்கான். டேஸ்டிங் மட்டும் போட்டு நம்ம அப்படியே நெக்ஸ்ட் பனானா பிரெட்டுக்கு தான் போகிறோம். ஒரு ஹிட் ஆகிடுச்சு. கிச்சன் ஐ கோ. தெரியாது யார் என்ன பண்றோன்றது யாருக்குமே தெரியாது. நான் முன்னாடி சொல்லிடுறேன் கைஸ், ப்ரான் கீ ரோஸ்ட் வந்து சுரேஷ் பண்ணுறது கட்டாயம் எனக்கு தெரியும். எடிட்டில் கொழக்கொலான்னு അങ്ങനെ ரொம்ப വെള്ളം തട്ടിക്കണ്ട. അതിനാ ഞാൻ ഇത് വെച്ചിട്ട് സ്പൂൺ വെച്ചിട്ട് ഇങ്ങനെ പറത്ത്. போங்கு இதே அப்படியே ரெண்டா பிரிச்சு ஒண்ணுல மீன் போட்டுருவீங்க, ஒண்ணுல முட்டையை போட்டுருவீங்க. எனக்கு தேவையான ஒரு 4 கரண்டி எடுத்துக்கிட்டு அதில் முட்டையை ஊற்றினா முட்டை குழம்பு, மீனை போட்டால் மீன் குழம்பு. நீங்கள் எதை போடுறீங்களா அந்த குழம்பு. இப்போ இது முட்டை குழம்பு செய்யப்படும். நல்லா பாருங்க, ஒரு கரண்டி எடுக்கவும் அதில் ஊற்றவும், இன்னொரு கரண்டி எடுக்கவும் அதில் ஊற்றவும், இன்னொரு கரண்டி எடுக்கவும் அதில் கரண்டியா? கரண்டி போதும் என்று நினைக்கிறேன். போதும் போதும் போதும். இப்பொழுது ஒரு முட்டையை எடுக்கவும், அதை புழக்கவும், நங்கு 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 என்று புழக்கவும். முட்டை குழம்பு ரெடி. இந்த கட் பண்ண பன்னுக்கு நடுவில் நம்ம வந்து இந்த பால்கோவா ஸ்ப்ரெட்டு போட்டு ரைஸ் பண்ணி சுத்தமாக நல்லா இல்லை, சுத்தமாக நல்லா இல்லை. ஸோ இப்படி போட்டுட்டு இன்னைக்கு எல்லாருக்கும் சுகர் வந்து சாக போகிறாங்க, அவ்வளோ போடுறேன். மேலே நம்ம லைட்டாக பண்ணிட்டோம்னா அந்த பேக்கரியில் தர மாதிரியே. வாவ், உண்மையாகவே பாருங்களேன், இந்த கொரியன் சீஸ் பன் மாதிரி இருக்கு. இல்லை லம்ஸே இல்லாமல்
இந்த சைடு வந்து பாட்லாம் ரெடி. மஷ்ரூம் பிரியாணி, ரைத்தா, குக்கும்பர் லெமனேட் பண்ண போகிறோம். கைஸ் நம்ம இங்கே பண்ணிகிட்டு இருக்கும் போதே பாருங்க மோமோஸ் சுட சுட ரெடி ஆயிடுச்சு. குக்கும்பர் லெமனேட் வந்து ரெடி ஆயிடுச்சு. கைஸ் we are finally done. எனக்கு கொடுத்த சேலஞ்சு காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்தேன், மணி இப்போ 1:30. ஸோ இதை ரெடி பண்ணுறதுக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக சமைச்சு முடிச்சாச்சு. 4-5 எண்ணம் செய்யும். இலை பொட்டிச்சது வரைக்கும் செய்ய மாவு நிறைய குழச்சி வச்சுல இருந்தா செய்ய அப்படிங்க. சேமா வச்சுட்டு இலையை நமக்கு cheese ready. எல்லாத்தையும் பாரு என்ன பண்ண வாங்க போற அப்படின்னு பேசினே இருந்தவங்க அவளை. கைஸ் இது வந்து ப்ரான் இந்தியன் ஸ்டைல் லெமன் பாஸ்தா யூரோப் ஸ்டைல். ஓகே டன். சீக்கிரம் விடு, அது உயிர் போயிடும். அதில் விடு. பழத்தை விடு. 1 2 எவ்வளோ மீன்? அவன் கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்தான். நான் கிழங்கா மீன் வாங்கி வச்சிருந்தேன் பாரு, அதையும் போட்டாட்டியா. இவ்வளோ குழம்புக்கு மீன், இந்த குழம்பு நிறைய இருந்தால் தானே டேஸ்ட் இருக்கும். காரக்குழம்பு மாதிரி இருக்கும். அப்புறம் ஆண்டி சரி மீன் குழம்பு நல்லாவே இல்லைன்னு சொல்வாரு, அடிதான் சொல்லுவான். இதில் வெஜ்ஜா ஃபிஷிடேரியன். சோறு தான் ரொம்ப முக்கியம். கைஸ் நான் வந்து எதுவுமே செய்கிற ஐடியாவில் இல்லை. கடைசியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரான் இருந்துச்சு. சரி தான் மேங்களூர் கீ ரோஸ்ட் செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அறக்க பறக்க வந்து எல்லோரும் செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இப்போ வந்து நம்ம வந்து களத்தில் சந்திப்போம். சமைச்சு முடிச்சாச்சு. வெல்கம் வெல்கம். ஹாலுசினேஷன் ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் தடவை. சரி கைஸ் நீங்க சரி இதுக்கப்புறம் எல்லாம் தெரிஞ்சாங்களா? ஆனால் என்ன வெஜ்ஜு தான். வெஜ்ஜா என்ன எத்தனை? இது ரைத்தா, இது சாப்பாடு, அது சிரிஞ்சியா. வணக்கம். என்னப்பா இல்லையா நீ எல்லாமே பார்த்து ஒரு கிச்சனே தூக்கிட்டு வரான் அவன். பாதி சமையல்ல வந்திருக்காண்டா. இது எவ்வளவு இருக்கு? 5 minutes இருக்கு. நான் பண்ண டிஷ் எல்லாம் அந்த லெவலுக்கு யாராவது பண்ணிருக்கீங்க? நீ பண்ணிருக்க மாட்டேன். சரி நான் ஸ்டார்ட் பண்ணலாமா? வெல்கம் ட்ரிங்க் ஆரம்பிக்கலாமா? இருடா ஏய் வாடா எல்லாம் ஒண்ணா வரீங்க. ரோட்டினா இருக்குவே. ரோட்டி இல்ல ஏய் இவன் பாரு ரெண்டு குக்கர் இதெல்லாம் குக்கர்ல எடுத்துட்டு வரான். நீங்க என்ன பண்ணீங்க? very difficult dish. சிம்பிளா இருந்தாலே அது எவ்வளவு வர்ஸ்டா இருக்கும்னு தெரியும். வெரி டிஃபிகல்ட்னா நீங்க தான் அடிச்சிட்டீங்க அதுக்கு, I promise. என்ன கடையில வாங்குறீங்க? சொல்ல மாட்டேன். என்ன கடை? நானும் ஒரு பாயிண்ட்ல எனக்கு தோணுச்சு, நான் கஷ்டப்பட்டு பண்ணணுமா? ஸ்விக்கில ஆர்டர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒருத்தர் வந்தாங்க, வந்துட்டு நீ இதெல்லாம் பண்றீங்க கஷ்டப்பட்டு அப்படின்னு. நாய்க்கெல்லாம் போட்டுறாதீங்க. ஐயா உங்களாலதான் எனக்கு இந்த ஐடியாவே வந்துச்சு. அதுக்கு நீ இப்படிலாம் இல்ல குக்கரை தூக்கிட்டு வந்துட்டா. இங்க பாரு நான் சொல்ல பண்றேன். ஓய் மானத்தை வாங்குறீங்க. ஏய் இது எனக்கும் உரிமை. வெளியே போடா. அப்ப நான் 2 கொடுக்க மாட்டேன். நம்மளோட blanket toys எவ்வளவு வருது? அதெல்லாம் ப்ரோமோட் பண்ணாத. இப்போதான் டிப்னிங் இல்ல காட்டுங்க அப்பதான் தெரியும். இன்னும் யாரும் வாங்காம அப்படியே இருக்கு பல மாசமா. வந்ததே நேத்து தான். எவ்வளவு லேட்டு?
எல்லா இடத்துலையும் வந்து வச்சுட்டாங்க. பசி எடுக்குது, இன்னும் ஆரம்பிக்க மாட்டுறாங்க. கைஸ் யார் என்ன வேணா சாப்பிட்டோம், ஆனால் முதல் ட்ரிங்க்கு நான் கொடுக்கறது தான். வெல்கம் ட்ரிங்க் பை கோகுல். சில்லிலாம் போட்டிருக்கேன். போதும். ஓகே, வெல்கம் ட்ரிங்க்லேருந்து ஆரம்பிச்சுப்போம். உங்க மோந்து பார்த்தாலே உங்களுக்கு டேஸ்ட் தெரியும், வாசனை வரும். மோந்து பாருங்க. கர்மா என்ன இப்படி நாறுது? ஏய் இதுடா, ஐயோ வெள்ளரிக்காடா. அரே நல்லா இருக்கா? குடிச்சீங்க? நல்லா இருக்கு, கொஞ்சம் கசப்பா இருக்கு. நிறைய பாஸா ஃபெயிலா? பாஸ் தான். உங்களுக்குலாம் ஒரு சர்ப்ரைஸ். நானும் கிடைக்கிற கேப்ல ஒன்று பண்ணேன். எல்லாம் தொட்டு கும்பிட்டுக்கோங்க. ஒண்ணுதான், இப்பதான் ஊத்துறேன். பெங்களூர் ஃபீலிங் வருது கைஸ். மேங்களூர் ப்ரான் கீ ரோஸ்ட். நாங்கலாம் ஓபன் பண்ணா கரெக்ட்டா சாப்பிடுவோம். எடு அத. கொஞ்சம் நீ அதிகமா மரிஸ்கா பண்ணுங்க. 2 பேர்ல யாரோ தான் பண்ணும். ஓகேவா? ஹலோ ரப்பர் ஆயிடுச்சு. என்ன ரப்பர் மாதிரி? ப்ரானா. இது அவங்க வரவே இல்லை போல. மோமோஸ் தான் ஸ்டார்டர்ஸ். தெரியாது ஸ்டார்ட் என்ன யாரா இருக்கணும் எடுத்துக்கோங்க. என்ன வேணும் பேபி உனக்கு? அப்படியே காணுங்க. நான் சிங்கிள் ஒன்று பண்ணாதீங்க, ஒரு நிமிஷம் இருக்கா. அங்க ரியாக்ஷன் எடு. எல்லாம் இது ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். அவுட்டர் தான் மாவு அதிகமாயிடுச்சு, ஆனா உள்ள செம்மையா இருக்கு. இதுக்கு பேர் என்னது? தெரியாது. பொரிச்ச மீன் ஏதோ சொன்னாங்க. பொளிச்சதா? நான் பண்ணது காலி ஆயிடுச்சு எப்படியோ. ஐயனா என்ன சொல்லுவாங்க? அத காலக்கட்டா. சாப்பிட்டோமா? வேற சாப்பிட முடியும். ஏய் இது டஸ்ட்பின் இந்த டக் டக் அந்த மேலடா அல்டிமேட்டா இருக்கு. சூப்பரா இருக்கு. நான் சொல்லுவா. ஃபர்ஸ்ட் டைம் என் வீட்ல இது பண்றாங்க. ஓ வெல்கம் ட்ரிங்க். அடடா, இப்போ என்னடா என்னடா பண்ணி வச்சிருக்காங்க? வர துவாரா பண்றது பாருடா. வெல்கம் ட்ரிங்க் இல்லையே. ஸ்டஃப் மஷ்ரூம். யார்? ஏய் அவனை கூப்பிடுறா. துவாரா சரி ஆனாலும் காயம் போடுற. மந்த்லி I will give you 10K. You cook for me. இருக்கே. சிக்கன் சாப்பிட மாட்டேன். அல்டிமேட்டா இருக்குல்ல? செம்மையா இருக்கு இது கூட. அப்படியே ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ட மாதிரி இருக்கு. இப்போ வந்து ஏய் கரண்ட் பிரியாணி பண்ணிடலாம். இதோ, நான் மஷ்ரூம் பிரியாணி இரண்டா கரண்ட் ஏறா. அது வச்சிடாது. நீங்க 2 பேரும் தான் செஞ்சீங்களாடா? ஏய் நிஜமாவா? எப்படி இருக்கு? ஏய் நீங்க 2 பேரும் செஞ்சீங்களா? வைஃப் கொடுத்து வச்சவங்க தான். என்ன தெரியுமா இந்த வெஜ் தினேஷ் கேட்டியா? ப்ரானோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா சாப்பிட்டே இருக்கும். ஏய் இங்க ஒன்னு இருக்கு பாருங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து லெமன் பாஸ்தா. என்னோட ஃபேவரட் இது. இது வந்து திஸ் இஸ் ஃப்ரம் மரிஸ்கா. லைட்டா கசக்குது, செம சீஸியா இருக்கு. லைட்டா கசக்குது. இந்த லெமன் வாசனை செம்மையா இருக்கு. நாளைக்கு செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டு சாப்பிடுறது எப்படி இருக்குது தெரியுமா? செம ஜாலியா இருக்கு. காலேஜ் ஞாபகம் வருது. டெய்லி இந்த மாதிரி இருந்தா எவ்வளவு ஜாலியா இருக்கும்ல. நானே அவனுக்கு சொல்லிட்டேன். அப்பா இல்லப்பா பிரகதி. இது இன்னொரு கலர். வெள்ளை கலர்ல இருந்தது. ஃபேக்டரி வச்சிருக்கியா? சீஸ போட்டு தர செம்மையா இருக்கு. குடுங்க நீங்க 2 பேரும் மென்டல். மாஸ்டர் செஃப் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எடுத்துக்கோ. ஐயோ செம்மையா இருக்கு. வேற லெவல்ல இருக்குடா டேய். நான் இதுதான் நானே சொல்ல கூடாதா? ஹரிய கேளு. நல்லா இருக்கு. சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க அதுக்குள்ள? பாட்டில் இருக்குன்னா ஒவ்வொருத்தவங்க டிஃபன் பாக்ஸ்ல எடுத்து வருவாங்க. அது எல்லாரும் ஷேர் பண்ணிடுவாங்க. எல்லாம் அண்டாண்டா எடுத்து எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. நான் அப்படிதான் எடுத்துட்டு வரேன். எல்லாம் போய் இந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்து போவாங்க. அவ்வளவுதான். ஏய் ஆமா அண்ணா, நீ செஞ்சது என்ன காணோம்? வரேன் கைஸ். ஏய் நாங்க அவங்க உஷாரு. எல்லாருக்கும் போய் வகையிட்டு யாரும் சாப்பிட முடியாதுல்ல. டேஸ்ட் சொல்ல முடியாது. அதான் தப்பு. சாப்பிட போட்டா சாப்பிடு. பாலாஜி டேய், ரைஸ் வித் முட்டை குழம்பு. எனக்கு என்ன தெரியல. எனக்கு மட்டும் மிரட்டிச்சா அது? அதை சாப்பிடு அப்படின்னு. ஏய் டெசர்ட் அபி போய் எடுத்துட்டு வா போ. அரி முட்டை குழம்பு. பாரு கிண்டல் பண்ண கூடாது. தோரா முட்டை குழம்பு. முதல்ல யாரும் கண்டுக்கல, நீ சொல்றதே போ. சூப்பரா இருந்துச்சு மஷ்ரூம் பிரியாணி. யா நான் சாப்பிட்டேன். ஏய் மஷ்ரூம் பிடிச்சது. மரிஸ்கா. It's in like traditional Kerala dish. யாருக்கு தேங்காய் பிடிக்குமா அவங்க? ஏய் யாருக்கு தேங்காய் பிடிக்குமா? யோ, என்னது பாது? ஏய் அவன் ஏதோ கத்தின்னு வரா பாருடா. அப்படியே கண்ண முடியாது. கண்ண முடியாது. ஸ்மெல் சூப்பரா வருது. ஏய் அத சாப்பிட்டு நீங்க தற்கொலை பண்ணி சாப்பிடணும்னு கரெக்டா கத்தி எடுத்துட்டு வரா. குழந்தைக்கு இது கொடுப்பாங்க. வெள்ளை இருக்கு. பாருங்க, ஏதோ வீட்ல இருந்து தூக்கிட்டு வந்தான். டேய் அது என்னன்னு கேளுடா. பம்னு நீ
பம்புராணி பால்கோவா பண்ணாண்டா. இது யார் சாய்ஸ் பண்ணு செம்மையா இருக்கு. இந்த பண்ணும் கடையில வாங்கினது, இதுவும் கடையில வாங்கினது. அதுதான் அவன் குக் பண்ணதா. நிதிஷ் செம்மையா இருக்கு. ரொம்ப ஸ்வீட் இல்லாம வேற மாதிரி இருக்குது. கடைக்காரனுக்கு 100 மார்க்ஸ். நிதிஷ் அம்மா அதை நீங்க பாக்குறீங்கன்னா நிதிஷ் இதை கண்டிப்பா பண்ணேன்னு தெரியும். அதனால கடிச்சு உங்களுக்கு வேற லெவல்ல இருக்கு டேஸ்ட். ஓவர் வெள்ளம் இல்லாம கரெக்டா இருக்கு. செம்மையா இருக்கு. நிறைய நிதிஷ் ரொம்ப பிரச்சனை பண்ணானா அவனை வீட்டை விட்டு நிறுத்திடுங்க. நான் என்னால பண்ணிக்கோங்க. இதை நான் வந்து கொழுக்கட்டை எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னா இதை நான் சோறு சாப்பிடுவேன். என் குடும்பத்துல செஞ்சது எல்லாமே என்கிட்ட வரும். ஃபைனலா வந்து அகைன் மை அண்ட் நிதி செஞ்ச பனானா பிரெட் எங்கடா அது? நான் சாப்பிட்டேன். நிதிஷோ தினேஷோ கன்ஃபியூஸ் கொஞ்சம் உள்ள எனக்கு பிடிச்சிருக்கு. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. கன்சிஸ்டன்சி எல்லாம் மாறிடுச்சு. அதுலயே அவன் சூடோட மூடி இருக்கான். அந்த தண்ணி ட்ரிப்பா இருந்தது. எல்லாருமே சூப்பரா செஞ்சிருக்காங்க. ஒரு கருப்பாடு மட்டும் நடுவில் வந்து பண்ணு எடுத்து வந்து ஏமாத்திச்சு. பனானா பிரெட் செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஆரம்பத்துல கூகுள் இப்போ ஃபினிஷிங்கும் கூகுள் போனா எத்தனை போனா நைஸ். கடைசியாக நம்ம வந்து பான் ஷாட், ஆனால் அந்த வெத்தலையெல்லாம் வச்சு போட்டு போடுவாங்க இல்லையா, அதுதான் இது பான் ஷாட்டு. ஸோ வந்து வச்சு டைஜஷனுக்கு நல்லது. ஸோ இதை வந்து நம்ம ஷார்ட் கிளாஸில் ஊற்றி எல்லாரும் பரிமாறலாம். இந்த டம்ளர் பார்த்துட்டு அவன் ஒரே கல்பா அடிக்க சொல்ல பயமா இருக்கு. என்னடா எங்க ஃபேமிலிக்கு மட்டும் கொடுக்குறீங்க? பானே பிடிக்காதுடா எனக்கு. பான் பிடிக்காதான். அப்போ எனக்கு அந்த பான் யார் நீ குடிக்கலாம். நம்ப மாட்டேங்க. வீடியோ இன்னைக்கு உமன்ஸ் டேன்றதுனால ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு உமன்ஸ்க்கு. ஒன்லி ஃபார் உமன்ஸ், ஒன்லி ஃபார் உமன்ஸ். உமன்ஸ் டே, இந்த உமன்ஸ் டே. இது அதை விட அழகா இருக்கு. கீழே இருந்ததா? இல்ல வாங்க மாட்டேங்கிறா. என்ன அசிங்கப்படுத்துற ஒருத்தவங்க. ஒரு பெரிய கவர்ல எனக்கு கொட்டி பெரிய முனையில நாய்ங்க. ஏய் செமையா இருக்குல்ல. பிரைஸ் நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோரா. ஏய் பிரைஸ்லாம் வேணாம். செகண்ட் பிரைஸ் வந்து அந்த கொழுக்கட்டை. எனக்கு தெரிஞ்ச பேர் தான். ஓகே செஞ்சவங்களுக்கெல்லாம் லிட்ஸ் பாக்ஸ் சார்பா ஒரு டிஃபன் பாக்ஸ். ஓ இதான் எப்படி இருந்துச்சு குக்கிங் அனுபவம்? நைஸ் ட்ரை. இதுக்கப்புறம் டோன்ட் ட்ரை. செம ஜாலியா இருந்தது. செம ஜாலியா இருந்தது இந்த வீடியோஸ். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பாய்ஸ் எல்லாரும் குக் பண்ணி பார்த்திருக்கோம். எல்லாம் செமையா இருந்தது. எல்லாருமே எல்லா பண்ணதும் நல்லா இருந்தது. எதுவுமே பிலோ நார்மல்லாம் அதெல்லாம் கிடையாது. எல்லாருமே நல்லா இருந்தது. செம்மையா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குணா, பாலாஜி மற்றும் நண்பர்கள் அனைவரும். இத்தனை பேர் சொன்ன 1 மணி நேரம்